தாங்க தெரியுது ஏன் பணக்காரங்களாம் இந்த சீட்டு போட்ட வீடெலாம் கட்டாமல் மாடி வீடு கட்டுறாங்கன்னு. இந்த சீட்டு வீட்டில் எல்லாமே கொடூரமாக கேட்டுருக்காங்க. என் ஊர் பெண்ணாடம், திட்டக்குடிக்கும் பக்கத்தில், வித்தாலத்துக்கும் பக்கத்தில், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு என் ஊர். இந்த ரோட்டோரமாக இருக்கிறவங்க, யாரும் இல்லாமல் நிற்கிறவங்களாம் என்ன ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. என்னமோ தெரியல, இங்கே எவ்வளோ அழுக்காக இருக்கோ சொல்ல பார்க்காட்டு தண்ணி பார்த்தீங்களா ஏகப்பட்ட அழுக்கு. ஆனால் உண்மை அதே என்ன பண்ணிட்டு இருக்கேன். குட் மார்னிங். நம்ம வீடியோஸ் எல்லாமே கிச்சனில் தான் ஸ்டார்ட் ஆகும். மனுஷன் வாழ்றதுக்கு தேவையான இடமே இதுதான். சோறுன்னு ஒன்று எல்லாம் செத்து போயிடும். அதனால காலைல எஞ்சோடனே டீ போட்டு குடிச்சிட்டு அது வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க. சாப்பாட்டை இவ்வளோ சாப்பாடு ஏன் வச்சு வச்சிருக்காங்க கேட்டால் நீங்களாம் சாப்பிடுவீங்கன்னு நான் நினச்சேன். நுயரிசி இங்கே வந்து நுயரிசி தான் ஆகணும். ஏன்னா அது சாப்பிட்டு பழகிறதுனால முழு அரிசி அவ்வளோக்கு செட் ஆகலை. நுயரிசியை சாப்பிடணும் போல இருக்குது. அதனால நேற்று நுயரிசி வேணும். இப்போலாம் என்னமோ தெரிலங்க, காலைல எந்திரிக்கும் போது உடம்பு ரொம்ப டயர்டாக வீக் ஆகுது. இந்த எதனாலன்னே தெரியல. நானும் டாக்டரை பார்த்தா நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் எந்திரிச்சு ஒரு மதிய வாக்கெல்லாம் செம சுறுசுறுப்பாக இருக்குது. நைட்டில் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்குது. காலையெல்லாம் அப்படி இருக்குது. அப்புறம் கோதுமையெல்லாம் ஊற வச்சுருக்காங்க. துணி கோதுமை எல்லாத்தையும் கோதுமை மாவு அரைச்சி அம்மாவுக்கு, எங்கள் அம்மாய்க்கு, அதான் அப்புறம் எங்கள் மாமியாருக்கு எல்லோரும் கொடுத்துட்டு நாங்கள் சும்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். மொத்தமாக 20 கிலோ தான் இருக்குது. அதான் 2 போட்டு நல்லா ஊற வச்சு ஃபுல்லாக அலசி தான் எடுக்கணும். வர வர இங்கே ரொம்ப இந்த கட்டை நம்மளாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. கொடூரமாக இருக்குது. பக்கத்தில் காட்டிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. இதுவரை எண்ணெய் எதுவும் கிடைக்கல. ஆனால் குள்ளாயும் கடிச்சிச்சு, சிவாவையும் கடிச்சிருச்சு. நான் அப்பப்போ அதிகமாக கொள்ள மாட்டேன். இப்போ தான் காலையில் ஒரு 2 எறும்பை பிடிச்சி நசுக்குன வெறியாகிப்பு. ஈரோட்டு வந்து எப்போ வந்தாலும் இந்த வரிக்கை வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வரிக்கு நம்ம ஏரியா சைட்லாம் இது 6 ரூபா 7 ரூபா வரும். அதிகமாக கிடைக்காது இந்த பெரிய வரிக்கு. அதனால் குள்ளா எப்போ வந்தாலும் மாமியாரை வாங்கிட்டு சொல்லுவாங்க. அவங்க வாங்கிட்டு வருவாங்க. காலையில் டீ குடிச்சிட்ருக்காங்க. அந்த எலுமிச்சை கண்ணுன்னா கீழே வைக்கவே இல்லைங்க. அதை ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நல்லா மரமாகிடுச்சு. கொண்டுச்சா சீக்கிரமாக வைக்கவங்க பாருங்கள். நம்ம ஊரில் இதுதான் அந்த குருவியெல்லாம் அப்படியே பக்கத்துலேயே வந்து பயப்படாமல் பார்க்கலாம். பார்த்தீங்களா ஒரு குருவி. சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னா ஒரு கவுண்டியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து அடித்து கொன்றுவேன். அடித்து எதுக்கு தான் அடிச்சு கொள்றேன்னு தெரியாது. ஆனால் அடிப்பேன் சேர்ந்துட்டு. இப்போ விவரம் தெரியாதனால நிறையா கொன்னுட்டேன். இப்போ விவரம் தெரிஞ்சவொன்னே தான் இதெல்லாம் ரசிக்கிறேன். வந்ததுலேருந்து எனக்கு பாப்பா வச்சுக்கிற வேலை கொஞ்சம் கம்மியாயிருச்சு. எங்கள் அம்மா பார்த்துக்கிறாங்க. நான் வீட்டு வேலை, வீடு கூட்டிகிட்டு இருக்கிறேன். வீட்டு வேலைலாம் நான் மெயின்டைன் பண்ணி பசிக்கிறப்ப மட்டும் அழுவா. நான் போய் பால் கொடுத்து விட்டுட்டு வந்தேன்னா எங்கள் அம்மா கிட்ட இருப்பா, அழுவ மாட்டான். அதுவே வேற யாராவது தூக்குனா ரொம்ப அழுவா. அதுக்கப்புறம் பழகினதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. இப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி செடிக்கு அவர் வேலையை அவர் எப்பவும் கரெக்டாக பண்ணிடுவார். அதுதான் முக்கியம். எங்களை விட செடி மரம் கொடி அதுதான் முக்கியம் அப்படின்னுவார். செடி தண்ணிக்கு விட்டுட்டு இருக்காருங்க. கீழே மண்ணா இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கைலி கட்டிருக்கேன். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு நான் கைலி கட்டுறதே விட்டேன். அதிக பேர் கமெண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க ஊர் சைட்லாம் லுங்கி தாங்க அதிகமா கட்டுவாங்க கிராமத்துலலாம். ஆனா என்ன சொல்றது, அதிக பேர் கமெண்ட்ல எதுக்கு லுங்கி எல்லாம் கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் கேட்டாங்களா. அதுக்கே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் பேண்ட் போட ஆரம்பிச்சாரு. பூ கொட்டிருது மாமா. 1 2 தான் தப்பி வருது. போன வாட்டி வெட்டி விட்டோம் பாருங்க, கவாத்து பண்ணது. அதான் பூ கொட்டிரும் உடனே. ஏதாவது 1 2 தான் பண்ண வேலை. அந்த பக்கத்துல அந்த கண்ணை வைக்காதீங்க. அந்த மாமா தார வச்சிட்டாரு. ஒண்ணுதான் வந்து இங்க காய்க்கல காய்க்காது. தேக்க மரம்லாம் இப்படி வெட்டுறதுதான். அது இந்த தென்னை மரம் ஹைட்டு போயிடுச்சுன்னா இது கீழே படாது. என்ன பண்ணு தெரியல. நம்ம வீட்டுல இடம் இல்லைங்க. இருந்தா அடுத்த வாட்டி வரும்போது தான் கொண்டு வந்து அந்த ரெட் பழம்லாம் வைக்கணும். நம்ம நாட்டு பழம்லாம் அவ்வளோக்கு ஒன்றும் வாசனை சூப்பரா இருக்கு, டேஸ்ட் இல்லை. ஆமா, அந்த பழம் இருக்கு பாருங்களா, வாசனையும் சூப்பரா வந்து டேஸ்ட் அல்டிமேட். நான் சாப்பிடவே இல்லை. 5000 ரூபா ஒரு கண்ணு. ஃபோன் பண்ணி கேட்டேன், யூடியூப்ல வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி 5000 ரூபா சொல்றாங்க. இவ்வளவு ஹைட் இருக்கு, காயோட பிஞ்சோட இருக்கு. அவ்வளவு காசு போட்டு வாங்குறதுக்கு நம்மளே விதைய போட்டு வளர்த்து இங்க கொண்டாந்து ஒரு 3 கண்ணை வச்சு விட்டு போயிடலாம். கடைசி காலத்துல நாங்க இங்கதான் வருவோம். அப்பப்ப எங்க அம்மா வீட்டுல கொண்டு வந்து ஒரு 2 கண்ணு. அவங்க அம்மா ஏட்டா இருக்கும் போதெல்லாம் இங்கே செட்டில் ஆயிருவாங்க. ஏன்னா அங்க வீடு இருக்குங்க. அங்கே போயிட்டு சுத்தி அமௌண்ட் வந்தோடனே வந்து வேலிலாம் விட்டுட்டு செடி தான் வைக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. வீடு கட்டுறதுனால இல்லை, செடி வைக்கணும். சுற்றி வெறும் பழச்செடியா மரச்செடியா வச்சுட்டு கோழி வளர்த்துட்டு சனிக்கிழமை வந்து சந்தைக்கு எடுத்து போய் விற்றுட்டு இது வாழ்க்கை ஓட்ட வேண்டியதுதான். யாராவது விருந்தாளி வந்திருக்காங்களாங்க, அதான் கூப்பிட்றா. இந்த இப்போ கேட்போம் மழை எங்கே பெய்யுதுன்னு. எங்க வாங்க எங்க தாங்க தெரியுது ஏன் பணக்காரங்களாம் இந்த சீட்டு போட்ட வீடெலாம் கட்டாமல் மாடி வீடு கட்டுறாங்கன்னு. இந்த சீட்டு வீட்டில் எல்லாமே கொடூரமாக இருக்குது. தாக்கம் வெயிலாக இருந்தாலும் ஓவராக இருக்குது, மழையாக இருந்தாலும் ஓவராக இருக்குது. அங்கே என் வீட்லேயும் உட்கார முடியல, என் மாமியார் வீட்லேயும் உட்கார முடியல. சுற்றி மரம் செடி கொடி வச்சுமே அவ்வளோ அவியுது.
ஃபுல்லாக வெளியில் தான் சுற்றிட்டு இருக்கேன். காலையிலும் சரி நைட்டும் சரி. என் பொண்ணுங்க வந்திருந்து அழுவிட்டே இருக்காங்க. அந்த சூடு கசகசன்னு இருக்கிறதுனால எந்த நேரமும் சினிக்கிட்டே தான் இருக்கு. அவளையும் பாவம் பார்க்க பாவமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இருக்கிறத வச்சு தான் வாழ்ந்தாகணும். எதாவது முடிஞ்சளவு சீக்கிரமாக நம்மளும் ஒரு கல் வீடை கட்டி உள்ளே ஒரு ஏசியை போட்டு என் பொண்ணு எல்லாத்தையும் உட்கார வச்சிடணும். அதே அடியே மழை திட்டுவா, ஏன்டா என்ன கல்யாணம் பண்ணு திட்டுனா சார் என்ன பற்றி வச்சுருக்கா, பொண்ணு வந்தோடனே பொண்ணுக்கு ஏசி பண்ணுவான்னு கேட்பேன். ஏதோ சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேங்க. அலசிக்கிட்டு இருக்கிறாங்க கோதுமை. அது என்னமோ தெரியல, ஊற வச்சு அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ தெரியல. இங்கே எவ்வளோ அழுக்கா இருக்கு தண்ணி பார்த்தீங்களா, ஏகப்பட்ட அழுக்கு. ஆனால் உண்மை அதே பிறகு காய வச்சு அப்புறம் புடைக்கணுமா, அப்புறம் தான் போய் அரைக்கணும். ஆமாம். ஏமா எப்பவும் போல் பாப்பாவுக்கு வந்து வாழைப்பழம் வேக வச்சுட்டு இருக்காங்க. வாழைப்பழம் சுடு தண்ணி காலை சாப்பாடு இன்றைக்கி அதுதான். இட்லி அங்கே பெண்ணத்துலலாம் பக்கத்துலேயே கடை இருக்கும். இங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணுமா, அதனால சரி நம்ம வாழைப்பழம் வீட்டில் இருக்குது அதையே வேக வச்சு ஊட்டிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது அதுலேயே துணியை எடுத்து கீழே போடுறாங்க. இவங்க துணியை துவைக்கவும் மாட்டாங்க, துவைச்சி கொடுத்த துணியை ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து அலசணும். கிட்டத்தட்ட 4 மாதம் சேர்த்து வச்ச கோதுமை. ஆனால் இந்த கோதுமை எவ்வளோ நாள் வரும்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஒரு மாதம் வரும். மொத்தம் 4 பேருக்கு இது டிஸ்ட்ரிபியூட். எங்கள் அம்மாயி, அப்புறம் எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் வேற யாருக்குமா 3 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதனால் இது கம்மி தான். மொத்தமாக 20 கிலோங்க. தண்ணியில் ஊற வச்சுன்னு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் கோதுமை காய வைக்க வந்திருக்கோங்க. அங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட அவ்வளோவா வெய்ய இல்லை. பக்கத்தில் வாய்க்காலுங்க, செம்மையா மீன் இருக்குதுல. புடி இடம் பார்த்தீங்களா, 2 சைடும் வாய்க்கால் நடுவில் காய வச்சுட்டு இருக்கோம். என்னம்மா சின்ன வயசுல எங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன பண்ணோம், தூண்டிங்கம்மா இதே மாதிரி தான் ஒரு கைலி கீஞ்சி போன சட்டை. அப்பெல்லாம் வேற மாதிரி பைத்தியம் மாதிரி மீன் துள்ளுது பார்த்தீங்களா. அங்கே தூக்கிட்டு சுற்றுவேன். இங்கே தூண்டி போட்டாலும் திட்டுவாங்க, இங்கே போட்டாலும் திட்டுவாங்க. அப்பெல்லாம் நான் கல்யாணம் பண்ணல, நான் மட்டும் சுற்றுவேன். எங்கேயாவது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பைஃப்லாம் ஜிலேபி பிடிச்சிட்டு வருவோம் வீட்டுக்கு. வீடியோ எடுக்கும்போது சும்மா அப்படியே வந்து 2 கை அள்ளி போட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஏமா புள்ளி வச்சுட்டு கஷ்டப்படுறாங்கிறாங்க. அவள் சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காக்கா அப்படின்னு. ஒரு குண்டா கொண்டு போயிட்டேன், இன்னொரு குண்டா இருக்கு, அதை எடுத்துட்டு போலான்னு சொன்னேன். பழமொழி என்னமோ சொன்னேன். அவங்க இருக்கிற வரையும் தான் அப்படியே வீடியோ எடுக்கும்போது லைட்டாக 4 தள்ளுறாங்க. நல்லா எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. வெயில்ல நீ வெயில்ல இங்க வேடிக்கை பாக்குறதுக்கு வந்தா நல்லா இருக்குது. சுத்தியும் இதா வாய்க்கால். சரி இவங்க காய வைக்கிறாங்களே பாத்துக்கிட்டு பேச்சு துணைக்கு ஆளா. சரி சரி வெயில்ல அவளை வச்சிரு உட்காந்து ஏந்திரு. நீ எந்த துணைக்கு ஆளா இருக்கணும்வா வேலை செய்யறது தெரிஞ்சு. நேரமும் சொன்ன பாத்தீங்கன்னா, இது எதை எடுத்து யாராவது கேசரி கொடுத்தாங்களா, எண்ணெய் அல்வான்னு சொல்லி ஏமாத்துறா போட்டு அரைச்சி. கண்டுபிடிக்கிறியான்னு பாக்கலான்னு சொன்னாங்க. கடைசியில நீ கண்டுபிடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. என்ன செய்வா ஒன்னு விட்டு அம்மா அல்வா சாப்பிட்றா. இவ்வளவு நேரம் கொடுத்தாங்க, நாங்க 2 பேரும் ஸ்டார்டிங்லேயே சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? சரி சரி. ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்ருக்கேங்க. நைட்டில் உட்காரும்போது அனல் அப்படியே வெளியில் கக்குது. நான் நைட்டில் 11 மணிக்கு இங்கே தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா இங்கே 5G டவர் கிடைக்கும். அது இல்லாமல் உள்ளே படுத்தா ரொம்ப வேகுதா, அதனால நான் இங்கே இலை கூட அசையலங்க. அசைஞ்சா ஒரே அடி அசையும், இல்லைன்னா அசையும். இங்கே எப்பயும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா ஓவராக குளிரும். பனி பெஞ்சாலும் அப்படி தான். வெயில் அடித்தாலும் அதனோட தாக்கம் கொடூரமாக இருக்குது. அது என்னமோ 700 வேறு என்னமோ வந்துருச்சுன்றானுங்க. கடல் மட்டத்தால் சூடு அதிகமாகி 27 பூமி ரொம்ப வெப்பமாக போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கே இங்கே ஒன்றும் முடியல, நுர தள்ளுது. அப்படிலாம் ஆச்சுன்னா ஏசி இல்லாமல் யாருமே இருக்கணும். பாவம் இந்த ரோட்டோரமாக இருக்கிறவங்க, யாரும் இல்லாமல் நிற்கிறவங்களாம் என்ன ஆவாங்கன்னே சொல்ல முடியாது. இப்படியே எல்லாம் அதான் முடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கோம். அப்புறம் கன்சல்டிங் போயிட்டுருக்கு. நாளைக்கு போகலாமா நாளான்னைக்கு போகலாமா. நாங்கள் காயிலங்க, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஏன்னா காஞ்சா தானே அரைச்சி எடுத்துகிட்டு போக முடியும். ஆமாம், இந்த வந்த வேலையை முடிச்சுட்டு தான் கிளம்பணும். அப்புறம் போயிட்டு தான் இவனுக்கு அட்மிஷன் எல்லாம் போடணும். அது வேறு ஒரு பக்கம் பெரிய சிக்கலாக. கவர்மெண்ட் தான் கேள்வி வேறு கேட்குறாங்க. அப்புறம் மோஸ்ட்டாக வந்துங்க ஒரு 2000 வாட்டி இதோட கேட்டாங்க. அது நான் 1000 வாட்டி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்னு வேறு கேட்டுருங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீ எந்த ஊருன்னு கேட்டுருக்காங்க. என் ஊர் பெண்ணாடம். திட்டக்குடிக்கும் பக்கத்தில், வித்தாலத்துக்கும் பக்கத்தில், 2க்கும் நடுவில் இருக்கு என் ஊர். எத்தனை வாட்டி கேட்டாலும் வீடு வந்து எங்க அம்மாவோட, அது அம்பாள்புரங்க. அது வந்து சிதம்பரம் சைடு இருக்கு, அம்பாள்புரம். அதனால 2த்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதிக பேர் கேட்டிருக்கிறீங்க. எங்களுடைய ஒரு பெண்ணாடம் உண்மையும் அவ்வளோ பேர் கேட்டிருக்கிறாங்க. இதை ஹைலைட்ல வைக்கிறேங்க, கண்டிப்பா பாருங்க. ஆமா,
அவ்வளோதாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்வீட்லாம் அதிகமா கொடுக்காதீங்க அப்படின்னீங்க. பாப்பாவுக்கு இன்ன வரைக்கும் நான் எந்த ஸ்வீட்டுமே ஆட் பண்ணதில்ல. ஸ்வீட் அப்படியே இந்த இது ஆப்பிள்லாம் கொஞ்சம் இனிப்பா தானே இருக்கும், அதெல்லாம் கொடுத்தாலுமே அவ ஒமட்டுவா. ஒரு பிஞ்சு அளவு உப்பு மட்டும் சேர்ப்பாங்க. அதுமாதிரி சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்ங்க.